வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் ஐ எம் பாசிபிள் வாயிலாக குரூப் 4க்கு தொடர்ச்சியாக வந்து படிச்சுட்டே இருப்பீங்க. ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிருக்கு. நமக்கு டிஎன்பிசி குரூப் 4க்கான நேரங்களும் அதிகமாக இருக்குது. ஸோ நோட்ஸ் எடுத்து ப்ராப்பராக படிங்க. நீங்கள் படித்ததெல்லாம் கரெக்டாக தான் படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஸோ உங்களை செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறதுக்காக நோக்கம் ஆப்பில் டெஸ்ட் சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நோக்கம் ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை வந்து டச் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட்டையும் ப்ராப்பராக வந்து எழுதுங்க. டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு தவறு இருந்ததுன்னா அதை நோட்ஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பண்ண தப்புக மறுபடியும் எழுதி ஒரு ரிவிஷன் வந்து கொடுத்துக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் பார்க்கக்கூடிய கான்செப்ட் இதுதான். வந்து கடைசி வகுப்பு பாலிட்டியில். ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டாபிக், ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் அண்ட் கன்சியூமர் ரைட், அதாவது நுகர்வோர் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகளை பற்றி தான் நம்ம வந்து இன்றைய வகுப்பில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்க்கறதுக்கு அளவு இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானு கேட்டால், கண்டிப்பாக காலங்காலமாக இந்த 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 நுகர்வோர் மற்றும் ஹியூமன் ரைட்ஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தில் வந்து நம்ம வந்து இருக்கோம். இதில் முதல்ல வந்து நம்ம வந்து பார்க்கறது இந்த ஹியூமன் ரைட்ஸை பற்றி ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்கு. ஐநா சபை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இன, பாலின, தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு ஏதாவது ஒரு தகுதியின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய சில உரிமைகளை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மறுக்கக்கூடாது. மறுக்காம சில உரிமைகளை கொடுக்கணும். அந்த உரிமை என்னன்னா அதுதான் மனித உரிமை. எதுக்காக ஐநா வந்து இது போல ஒரு டெஃபினேஷனை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து 2ஆம் உலகப் போருக்கு அடுத்ததாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக தான் நம்ம வந்து பார்த்தாகணும். ஸோ இந்த காலங்காலமாக இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து போர்கள் நடக்கும் பொழுது அந்த போரில் அதிகபட்சமாக வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா, மக்களுடைய மனித உரிமைகள் வந்து நசுக்கப்படுது. இது வந்து 2ஆம் உலகப் போரில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுதான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லை. இது 2ஆம் உலகப் போரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய விஷயம் இல்லை. உலகம் உருவானதுலேருந்தே மனித உரிமைகள் போர் காலகட்டத்தில் மீறப்படுதுன்றது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம்தான். இப்போ நம்ம அலாவுதீன் கில்ஜி வந்து சவுத் இந்தியாவை நோக்கி வந்து படையெடுக்கும் பொழுது அந்தந்த ராஜபுத்திர பெண்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மனித உரிமையும் மானமும் பறிபோயிடுமோன்னு சொல்லிட்டு ஜவஹர் முறைப்படி வந்து என்ன தீ குளிக்கிறாங்க. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், வேற ஒரு டெரிட்டரியில இருந்து ஒரு புது பகுதிக்கு ஒரு மன்னன் படையெடுத்து வரும்பொழுது கண்டிப்பா அந்த புது டெரிட்டரியில இருக்கக்கூடிய மக்களுடைய மனித உரிமைகள் வந்து நசுக்கப்படும். அப்ப மனித உரிமை நசுக்கப்படுறதுனால இதுதானா சார்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அப்படி கூட டெஃபினேஷன்ஸ் வந்து சொல்ல முடியாது. போர்க்காலங்களில் வெவ்வேறு நாடுகளுக்கு இடையில மட்டும்தான் சண்டை பொழுது மனித உரிமைகள் வந்து மீறப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. சொந்த நாடுகளுக்குள்ளேயே வந்து என்ன மனித உரிமைகள் வந்து மீறப்படலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். பல்வேறு திரைப்படங்களில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ டார்ச்சர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போலீஸ்களுடைய இந்த விசாரணை அப்போ வந்து மனித உரிமைகள் வந்து மீறப்படுவதை அன்றாட செய்தித்தாளில் வந்து பார்ப்பீங்க. அப்போ இந்த மனித உரிமை மீறல்ல அப்போ வந்து சொந்த நாட்டுக்குள்ளேயும் நம்ம வந்து நடக்குமான்னு கேட்டால், அதை இன்னும் ஒரு படி தாண்டி வீட்டுக்குள்ளேயே நடக்கும். ஓகேங்களா? இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதுசாக வந்து மேரேஜ் பண்ணிட்டு வரக்கூடிய மருமகளை வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்க, சாப்பாடு கொடுக்காம வந்து ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறாங்கனாலும் அதுவும் மனித உரிமை மீறல் தான். அப்போ மனித உரிமை மீறலுக்கு டெஃபினேஷனே இல்லையா சார்னு கேட்டிங்கன்னா, இது வெவ்வேறு பரிணாமத்தில் இன்றளவும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ ஒரு நாடு இன்னொரு நாடு கிட்ட சண்டை போடும்போதும் இருக்குது. சொந்த நாட்டுக்குள்ளேயே வந்து மனித உரிமை மீறல் வந்து நடந்திருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே மனித உரிமை மீறல் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மனித உரிமை ஒரு சமுதாய அளவில் ஒரு பொது வாழ்க்கையில எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல மனித உரிமை மீறல் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டை வந்து சொல்றாங்க கணக்கெடுப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, காவல்துறையுடைய விசாரணையின் போது மனித உரிமை மீறல் வந்து அதிகமா நடக்குது. மருத்துவமனையில சரியான ஒரு மருத்துவம் இல்லாததுனால மனித உரிமை மீறல் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரெவென்யூ ஆஃபீஸர் கிட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட் நம்ம வந்து வாங்கும் பொழுது, அது எக்ஸாம்பிள் வாரிசு சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இறப்பு சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து பிறப்பு சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், பட்டா மாற்றுதலாக இருக்கட்டும், அந்த ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக நம்மளை அலக்கழிக்கிறாங்கனாலும் அதுவும் மனித உரிமை மீறல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், அப்போ மனித உரிமை மீறலுக்கு இவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குதான். ஓகேங்களா? ஸோ டாக்டர் மோகன்தாஸ் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அவர்கள் ஸோ மனித உரிமை ஆணையத்தை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ நம்மளுடைய ஏஎம்டிஎன் சேனல்லேயே வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் மனித உரிமை ஆணையம் ஏஎம்டிஎன் போடுங்க, அந்த வீடியோ வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்கும்பொழுது இன்னும் வந்து தெளிவான ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸோட வந்து தெளிவாக வந்து என்ன பொருத்தி பார்த்து வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து மனித உரிமை மீறப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து அணுகணும், என்னெல்லாம் பண்ணணும், எல்லாம் ப்ராக்டிக்கல்
எக்ஸாம்பிளே வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து போய் பார்க்கலாம். சரி வாங்க, இப்ப மனித உரிமை மீறல் சம்பந்தமா எக்ஸாம்ல வந்து என்னென்ன கேட்பாங்கன்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா தான் இந்த மனித உரிமை சார்ந்து ஒரு விரிவான பரந்துபட்ட பார்வை வந்து வருது. அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஐநா அவை. இந்த ஐநா அவை தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அக்டோபர் 24, 1945 ஐநா சபையை வந்து தொடங்கினாங்க. தொடங்கின உடனே இவங்க கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம்தான் 1948 டிசம்பர் 10 ஐநா பொது சபையில என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு பேரறிக்கையை வந்து நிறுவுறாங்க. அந்த பேரறிக்கை தான் வந்து என்ன அப்படின்னா உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை. ஸோ உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐநாவையை வந்து உருவாக்குறாங்க. ஐநாவையில பல்வேறு உறுப்பு நாடுகள் வந்து சேர்றாங்க. அந்த உறுப்பு நாடுகள் எல்லாரையுமே வந்து அமர வச்சு ஒரு மாநாடுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பேரறிக்கையை வந்து ரீட் பண்றாங்க. அந்த பேரறிக்கை வேற எதுவும் இல்லை, மனித உரிமை சார்ந்த ஒரு பேரறிக்கை தான். இனிமே எல்லா நாட்டிலையும் இது மனித உரிமைனா சிம்பிள்ங்க, மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இந்த உரிமை வரும். ஓகேங்களா? இந்த உரிமையை வந்து அரசாங்கம் கொடுக்குமான்னு கேட்டா அரசாங்கம்லாம் கொடுக்காது. இந்த உரிமை டிஃபால்ட்டாவே வந்து இருக்கு. இந்த உரிமை வந்து பறிக்கப்படுமான்னு கேட்டா அது பறிக்கப்படும். ஓகேங்களா? அதை பறிக்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அது ஏதோ ஒரு துறை இருக்கலாம், இல்ல குடும்ப உறுப்பினர்கள் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அப்ப மனிதனா பிறந்த எல்லாருக்குமே சில ஃபண்டமெண்டலா வந்து என்ன சில உரிமைகள் வந்து இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் ரெண்டுமே வந்து கோரிலேட் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா கோரிலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டிஃபரன்ஸை நான் சொல்றேன். அப்ப நீங்க ஹியூமன் ரைட்ஸ்ன்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆல்மோஸ்ட் 90% வந்து என்ன ஆகும்னா மெர்ஜ் ஆகி போகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸை பத்தி தான் நம்ம வந்து பாக்குறோம். இப்போ ஒவ்வொரு நாடுகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனித உரிமை வந்து மீறல் வந்து உச்சகட்டத்துல வந்து போகும். ஓகேங்களா? நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, இலங்கையில நடந்த வந்து போர்ல பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கு எதிராக வந்து மனித உரிமை மீறல் வந்து அதிகமா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த உலக நாடுகள் எங்க கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா ஐநா அவையில் இருக்கக்கூடிய மனித உரிமை கவுன்சில்ல வந்து என்ன கேள்வி கேட்பாங்க. இது இங்கன்னு மட்டும் இல்ல, சோ உலக நாடுகள்ல அங்கங்க வந்து போர் நடக்கும் பொழுது அந்த போர் சம்பந்தப்பட்டு மனித உரிமை மீறல் நடந்ததான்னு சொல்லிட்டு ஐநா அவையில வந்து கேள்வி கேட்பாங்க. அதை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இதுல வந்து மொத்தம் 30 ஆர்டிக்கல் வந்து இருக்குங்க. 30 ஆர்டிக்கல். சார் இந்த 30 ஆர்டிக்கலும் வந்து படிக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நல்லா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த 30 ஆர்டிக்கலுடைய சாராம்சம் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதே போல டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் ஒன்னு சேர்ந்துதான் இந்த 30 ஆர்டிகல்ஸ். எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்தியன் ஆர்டிகல்ல ஆர்டிகல் 15 வந்து என்னங்க சொல்லுது, ஸோ மதம், பாலினம், இனம், ஜாதியின் அடிப்படையில வந்து எங்கேயுமே வந்து வேறுபாடு வந்து காட்டக்கூடாது, வேலை வாய்ப்பெல்லாம் வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா. அந்த ஆர்டிகல் 15 சாராம்சம் இங்க ஆர்டிகல் 2ல வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப இங்க ஆர்டிகல் 2வும் நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல் 15ம் வந்து ஒண்ணுதான். இங்க ஆர்டிகல் 3யும் ஓகேங்களா, இங்க ஆர்டிகல் 3யும் நம்ம இந்தியன் ஆர்டிகலுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஆர்டிகல் 21 ஒண்ணுதான். ஓகேங்களா? அப்ப இந்தியாவுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி பார்க்கலாம், போய் பாருங்க, நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நீங்க என்னென்னலாம் உரிமைகள் வந்து பாக்குறீங்களோ அந்த உரிமைகளுடைய சாராம்சம் தான் வந்து இங்க ஐநா அவையில 1948 30 ஆர்டிக்கல் இருக்கக்கூடிய ஒரு பேரறிக்கை வந்து ரீட் பண்றாங்க. பட் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், ஆமா இந்த ஆர்டிக்கல் இருக்கு, 30 ஆர்டிக்கல் இருக்கு, இந்த ஆர்டிக்கலை மீறிட்டாங்கன்னா ஏதாவது பெரிய தண்டனை இருக்குமான்னு கேட்டா தண்டனை இருக்காது. இங்க அதுதான் இன்னொரு பிரச்சனை. ஏன்னா ஐநான்றது ஒரு சர்வதேச அமைப்பு, ஆனா அது வந்து அதிகாரமிக்க அமைப்பான்னு கேட்டா இருக்காது. அது அதிகாரமிக்க அமைப்பான்னு கேட்டா அது ஒரு நாட்டுடைய சாவர்னிட்டிய கேள்விக்குறிக்குள்ளாக்கப்படக்கூடிய அளவு அதிகாரமிக்க அமைப்பு கிடையாது சார். புரியலையே சார்? இப்போ ஒரு நாட்டுல வந்து மனித உரிமை மீறல் நடந்திருக்குன்னா அந்த நாடு மேல ஒரு ஆர்டர் வந்து போடுறாங்க, நீங்க இதை பண்ணாதீங்க, நிப்பாட்டுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. ஆர்டர் போட்டா அதை வந்து அந்த நாடு கேட்கலாமா? கேட்கலாம், கேட்காம போகலாம். ஏன்னா அந்த நாட்டுக்குன்னு ஒரு சாவர்னிட்டி இருக்கு இல்லையா, அந்த நாட்டுக்குன்னு ஒரு சாவர்னிட்டி இருக்கு இல்லையா. சரி, எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில வந்து பிரச்சனை இருக்கு. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்கிறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா வருவாங்க. அப்ப வரும்போது இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, எங்க நாட்டுக்குன்னு இறையாண்மை இருக்கு, நீங்க ஒன்னும் உள்ள வர வேண்டாம், எங்களுக்கான பிரச்சனையை நாங்க பேசி தீர்த்துக்கிறோம் சொல்லிட்டு ஒரு இறையாண்மையோடு சொல்றாங்க இல்லையா. அப்ப அதே போலதான் இப்ப ஐநா அமைப்புன்றது சொல்லலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம், இல்ல இதை மாதிரி பண்ணாதீங்க, நிப்பாட்டுங்க, இது மனித உரிமை மீறல். ஐநாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து குரல் எழுப்பலாம். ஆனா அல்டிமேட்டா அந்த எந்த நாட்டுல மனித உரிமை மீறல் நடக்குதோ அந்த நாட்டுடைய அரசாங்கம் என்ன நினைக்குதோ அதுதான் வந்து நடந்தாகும். ஓகேவா? அதுதான் நடந்தாகணும். அப்ப ஒரு அழுத்தம் தான் கொடுக்க முடியும். அதை வந்து ஒரு அழுத்தம் என்ன கொடுக்கலாம், இல்ல இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் வந்து என்ன பண்ணலாம், பொருளாதார தடையை விதிக்கிறேன்,
உங்ககிட்ட இருந்து எந்த ஏற்றுமதியும் நடக்காது, இறக்குமதியும் நடக்காது, நீங்க பொருளாதார அளவுல ஸ்தம்பிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு உறுப்பு நாடுகள் ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா அங்க உள்ள நடக்கத்தை போய் ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா மேக்சிமம் எல்லா நாடுகளுமே வந்து என்ன இருக்குன்னா சாவர்னிட்டி இருக்கு, இறையாண்மை இருக்கு. அப்ப இந்த மனித உரிமை சம்பந்தப்பட்ட முதல் ஆரம்ப புள்ளி எது அப்படின்னா இந்த ஐநாவை தான். ஐநாவையில ஒரு 30 ஆர்டிக்கல் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 30 ஆர்டிக்கல் வேற எதுவும் இல்லை, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்னென்ன ஆர்டிக்கல்லாம் வந்து இருக்கும் அதோடைய சாராம்சம் தான் இங்க இருக்கக்கூடியது. ஓகேங்களா? சோ புரிஞ்சுக்கோங்க. இதை என்போர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா என்போர்ஸ் பண்ண முடியாதுங்க. என்போர்ஸ் பண்ண முடியாது, கட்டாயமா வந்து என்ன செலுத்த முடியாது. அதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மனித உரிமைகள் ஆணையம், சோ இதன் அடிப்படையில தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனும் இந்திய அரசியல் தலைவர்களும் இல்ல இந்திய பார்லிமெண்ட்டும் வந்து என்ன பண்றாங்க, ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க. ஓகேங்களா? ஆமா, இப்ப இந்திய நாட்டுக்குள்ள ஒரு மனித உரிமை ஆணையம்ன்றது கண்டிப்பா இருந்தாகணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து ஏற்றுறாங்க. சோ இதன் அடிப்படையில ஆணையத்தை வந்து அமைக்கிறாங்க. எப்ப அப்படின்னா இந்தியாவில அக்டோபர் 12, 1993 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா NHRC, என் ஃபார் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகேங்களா? தேசிய மனித உரிமைகள் ஆணையம். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை 1993 வந்து அமைக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து நேஷனல் ப்ரொடெக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து ஏற்றுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து 2006 வந்து ஏற்றப்பட்ட ஒரு சட்டம். ஓகேங்களா? இந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்றாங்க, இந்த ஆணையங்கள் வந்து ஒர்க் பண்றாங்கன்றத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மனித உரிமை சட்டம் மாநிலத்திலேயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. அப்ப மனித உரிமை ஆணையம் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வந்து உருவாக்குறாங்க. அதுக்காக வந்து ஒரு சட்டமும் வந்து ஏற்றப்படுது. இந்த ஆணையம் ரொம்ப முக்கியமானு கேட்டா முக்கியம் தான். இந்த ஆணையத்துல வந்த புகார்கள் மட்டும் இந்திய அளவுல 2022 இருந்து 2023 இந்த இயர் எண்டுக்குள்ள அந்த புகார்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 79,000 புகார்கள் வந்து வந்திருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ஆணையம் இருக்கிறதுனால தான் இவ்வளவு புகார்கள் வந்து வருதுன்றதை புரிஞ்சுக்கணும். மனித உரிமை மீறல் குடும்ப அளவுல நடக்கலாம். ஓகேங்களா? சோ மாவட்ட அளவுல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல எங்க வேணாலும் நடக்கலாம். இதுல வந்து ஹைலைட் என்னன்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸில இன்னொரு கவர்மெண்ட் ஆபீஸில் மேல புகார் கொடுத்த வரலாறுலாம் வந்து என்ன இந்த மனித உரிமை ஆணையத்துல வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேலேயே வந்து புகார் கொடுத்திருக்காங்க. ஒரு ஆர்டிஓ வந்து என்ன லஞ்ச ஒழிப்புத்துறை மேல வந்து புகார் கொடுத்திருக்காங்க. அப்ப மனித உரிமை மீறல்ன்றது அதிகார லெவல்ல கூட வந்து இருக்கு. ஒரு துறைக்கும் இன்னொரு துறைக்கும் இடையில வந்து என்ன கான்ஃபிளிக்ட் உருவாக்கும் பொழுது மனித உரிமை மீறல் வந்து நடக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மனித உரிமைகள் ஆணையத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் என்ன அப்படின்னா ஒருவேளை புகார் கொடுத்தாதான் வந்து இவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களான்னு கேட்டா அப்படி கிடையாது. புகார் இல்லாமலேயே இப்ப செய்தித்தாள்ல வந்து ஒரு நியூஸ் வந்து வருது. ஓகேங்களா? சோ இது வந்து பழைய நியூஸ் தான். நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, ஒரு விவசாய நிலத்துல வந்து டிராக்டர் வச்சு ஏத்தி வந்து அந்த நிலத்தை வந்து அழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து நிலத்தகராறான ஒரு பிரச்சனை. அந்த நில பிரச்சனையில வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு சீருடை பணியாளர் வந்து உள்ள இன்வால்வ் ஆயிருப்பாரு. அது வந்து மிகவும் தவறு. அப்ப அந்த சிவில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில சோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க்கே வந்து இருக்கக்கூடாதுன்றது சட்டம் வந்து சொல்லுது. ஆனா உள்ள இன்வால்வ் ஆனது மட்டும் இல்லாம டிராக்டர் வச்சு அந்த பயிரை வந்து அழிச்சிருப்பாங்க. அப்ப அந்த பயிரை அழிக்கும் பொழுது அந்த நியூஸ் வந்து வருது. ஓகேங்களா? பேப்பர்ல வந்து வருது. அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கலை பார்த்து மனித உரிமை ஆணையம் தானாவே வந்து முன் வந்து என்ன பண்றாங்க, அந்த வழக்கை வந்து எடுத்துக்கிறாங்க. அது வந்து குற்றம். அங்க வந்து என்ன மனித உரிமை மீறப்பட்டதான்னு கேட்டா ஆமா மீறப்பட்டது. அந்த மனிதனுக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்கு இல்லையா, அது விளைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பயிர். ஒரு மாசம் டைம் கொடுத்தா என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மனித உரிமை ஆணையம் அந்த வழக்கை தானாவே வந்து முன் வந்து எடுத்தாங்க. ஓகேங்களா? சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து RTI, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து என்னென்ன தவறுகள் நடக்குதுன்றத கண்காணிக்கிறதுக்காக இந்த RTI சட்டம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில தகவல்களை யார் வேணாலும் வந்து 10 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம் தகவல் ஆணையர்கிட்ட இருந்து. ஆனா இந்த தகவல் வந்து இப்ப ஒரு சில டிபார்ட்மெண்ட் சார்ந்த தகவல் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த தகவல்களை வந்து எடுக்கும் பொழுது அந்த தகவலை போய் நம்ம கேட்கும் பொழுது அங்க வந்து கண்ணிய குறைவா வந்து திட்டுறாங்க. ஓகேங்களா? இப்ப காவல்துறை சம்பந்தப்பட்ட தகவலை வந்து எடுக்கும் பொழுது சோ அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேறு விதமா வந்து வழக்கு வந்து மாற்றி அந்த தகவல் கேட்கறவங்களை வந்து கடுமையா வந்து அடிக்கிறாங்க. சோ இதை தாண்டி அவங்களுக்கு வந்து என்ன அரசு ஹாஸ்பிட்டல் வந்து போகும்பொழுது அங்க அரசாங்க மருத்துவர்கள் வந்து என்ன பண்ணல, உதவி வந்து செய்யல, ட்ரீட்மெண்ட்டும் சரியா பார்க்கல. அப்ப மாநில மனித உரிமை ஆணையத்துக்கிட்ட போறாங்க. ஓகேங்களா? RTI ஃபைல் பண்ண அந்த ஒரு நபர் எனக்கான தகவலும் கிடைக்கல,
ஸோ அங்கே வந்து என்ன ஒரு டிபார்ட்மெண்ட்டால நான் வந்து தாக்கப்பட்டேன், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கான மருத்துவ உதவியும் வந்து செய்யப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் அளிக்கிறாங்க. மனித உரிமை ஆணையம் தலையிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபராதத்தை வந்து விதிக்கிறாங்க. ஆமா, மனித உரிமை மீறல் நடந்திருக்கு. அப்ப மனித உரிமை ஆணையம் அபராதம் தான் வந்து விதிக்குமான்னு கேட்டா அபராதம் தான் வந்து விதிக்கணும்ன்ற அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, தண்டனை கூட வந்து கொடுக்கறதுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஆனா அந்த தண்டனை வந்து எங்க போய் வாங்க முடியும் அப்படின்னா சட்ட அமைப்புகள் மூலம் தான் வந்து வாங்க முடியும். ஆனா அபராதத்தை வேகமா வந்து வாங்கி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கு. ஒரு ஜாதி சான்றிதழ் வந்து ஒரு 2 மாதமாக 3 மாதங்களாக இப்போ வகுப்புகள்லாம் வந்து துவங்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு எமர்ஜென்சியா வந்து என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேணும், இல்லை எமர்ஜென்சியா வந்து ஓபிசி நான் கிரீமி சர்டிஃபிகேட் வேணும், நான் யூபிஎஸ்சி வந்து அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு நம்ம வந்து போகும்பொழுது கவர்மெண்ட் கெசட்ல வந்து என்ன இருக்குன்னா 7 நாளைக்குள்ள அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்தாகணும். ஓகேங்களா? அப்ப 7 நாளைக்குள்ள அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கொடுத்தாகணும்ன்ற அந்த பட்சத்துல அங்க வந்து ஒரு அரசு அதிகாரி ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமா அலக்கழிக்கிறாங்க, இல்லைன்னா வந்து வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்காக லஞ்சத்துக்காக வந்து என்ன பண்றாங்க அலக்கழிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் மனித உரிமை மீறல தான் சேர்ந்தது. இது சம்பந்தப்பட்ட வழக்குகளும் வந்து என்ன கோர்ட்ல வந்து இருக்கு. ஒரு ஆஸ்பத்திரி வந்து போகிறோம், ஒரு மருத்துவமனை போகிறோம், அங்க போன் பேசிக்கிட்டே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கனாலும் மனித உரிமை மீறல் தான். ஓகேங்களா? ஒரு அரசு ஹாஸ்பிட்டல் வந்து போகும்பொழுது மருந்துகள் வந்து மருந்துகள் இல்லைன்றது கனிவா சொன்னாங்கன்னா பரவாயில்ல, இல்ல இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பரா வந்து கொடுக்க முடியலன்றது தவறு. அந்த தவறையே வந்து ஒரு ஆணவத்தோட சொல்லும் பொழுது ஏழை மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுவும் மனித உரிமை மீறல் தான். ஓகேங்களா? தொடர்ந்து வந்து லைசன்ஸ் கேட்டு வந்து போகிறோம், லைசன்ஸ்ல வந்து ஒரு பிரச்சனை வந்து நடக்குது, தொடர்ந்து வந்து அலக்கழிக்கிறாங்கனாலும் மனித உரிமை மீறல் தான். அப்ப மனித உரிமை மீறல்ன்றது மல்டி டைமென்ஷனோட இருக்கு. அது எல்லாத்துக்கும் தீர்வு காணக்கூடிய ஒரு ஆணையமா இந்த மனித உரிமை ஆணையம் வந்து இருக்காங்க. மனித உரிமை ஆணையம் இப்ப வந்து துரிதமா பல்வேறு இடங்கள்ல வந்து பேசப்படுறதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய நியமனம் தான். ஓகேங்களா? மாநில மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் யாரு, தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் யாரு, நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் இதுல வந்து முழுக்க வந்து என்ன பண்றாங்க அந்த ஆர்டிகல்ஸை பத்தி வந்து பேசுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட வந்து என்ன ஓரளவு கோரிலேட் ஆகி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான். ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தலைமையகம், தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைமையகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. மாநில மனித உரிமை ஆணையத்துடைய தலைநகரம் அந்தந்த மாநிலத்துடைய தலைநகரம் இப்ப நம்மளது பாத்தீங்கன்னா அப்படின்னா சென்னையில இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாட்டுடைய மனித உரிமை ஆணையத்துடைய தலைநகரம் அந்த தலைமையகம் வந்து சென்னையில இருக்கு, ராஜா அண்ணாமலைபுரத்துல வந்து இருக்கு. அப்ப தலைமையகத்துல இருக்கிறதுனால கடைக்கோடியில இருக்கிறவங்க புகார் அளிக்க முடியாதான்னு கேட்டா புகார் அளிக்கலாம். பாதிக்கப்பட்டவங்க மின்னஞ்சல் வாயிலாகவும் ரிஜிஸ்டர் போஸ்ட் வாயிலாகவும் அல்லது போன் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க, அது மூலியமாகவும் நீங்க வந்து புகாரை வந்து அளிக்கலாம். அப்ப தலைமையகம் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் புகார் வந்து எங்க இருந்து வேணாலும் அனுப்பலாம். சரி, அந்த வழக்கை விசாரிக்கிறது ஆமா மனித உரிமை ஆணையத்துல இருக்கக்கூடிய நீதிபதிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, மேக்சிமம் சொல்றேன் பாருங்க, இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்துல இருக்கக்கூடிய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸா இருந்து ரிட்டையர் ஆனவங்களா இருப்பாங்க. மாநில மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாம் ஹைகோர்ட்ல சட்டம் தெரிந்தவர்களா இருப்பாங்க. தென் ரிட்டையர் ஐஏஎஸ் அவர்களும் வந்து இருப்பாங்க. நம்ம ரிட்டையர் ஐஏஎஸ் அவர்கள் கொடுத்த பேட்டியை தான் நம்மளுடைய ஏஎம்டிஎன் சேனல்லே இருக்கும், நீங்க வந்து போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப இவங்க அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக அந்தந்த மாவட்டங்களுக்கும் போகலாம். ஓகேங்களா? ஓகே, தானாகவே முன் வந்து வழக்கை விசாரிக்கவும் போகலாம், இல்ல வழக்குடைய தீவிரத்தன்மையை புரிந்துகிட்டு வந்து போகலாம்ன்றது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் வந்து மனித உரிமை ஆணையத்துடைய இது. இப்ப ஓகே, அந்த கமிஷன் இருக்காங்க, அதுல உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த உறுப்பினர்களை யார் சார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, அந்த தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் எல்லாரையும் வந்து நியமிக்கிறது ஜனாதிபதி தான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் இருக்காங்க, 5 உறுப்பினர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் செலக்ட் பண்றதுக்கு தேர்வு குழு இருக்கு. ஓகேங்களா? செலக்ஷன் கமிட்டின்னு இருக்கு. அதுல 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் மற்றும் சபாநாயகர், லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் மற்றும் துணைத் தலைவர், ஓகேங்களா, டெபுட்டி சேர்மன் இன் ராஜ்யசபா, ஓகேங்களா, அப்புறம் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்ஸ், ஓகேங்களா, லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. லோக்சபாவில் மற்றும் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு குழு தான் வந்து என்ன பண்றாங்க, தேசிய அளவில் மனித உரிமை ஆணையத்துடைய குழுவுடைய அப்பாயின்மெண்ட் அங்க வந்து யார் இருக்கணும்ன்றத வந்து முடிவு பண்றாங்க. அப்ப புரிஞ்சுக்கணும், அப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தான் வந்து பிரதமராக இருப்பாரு, எதிர்கட்சி தலைவரும் இருக்காங்க. அப்ப இது வந்து 2 பேருமே ஒன்னு சேர்ந்து அந்த தலைவரை வந்து நியமிக்கிறாங்க. சாரி, தலைவருக்கான அந்த தேர்வு வந்து பண்றாங்க. பண்ணி அந்த பட்டியலை வந்து என்ன ஜனாதிபதி கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இன் சிமிலர் வே வந்து மாநிலத்துக்கும் வந்து இருக்கு.
மனித உரிமை நாள் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 10ஆம் நாள் வந்து கொண்டாடப்படுது. இது வந்து எக்ஸாம் பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஐநா சபையுடைய நாள் அக்டோபர் 24. மனித உரிமைகளுக்கான முக்கிய நாட்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா. இங்க பாத்தீங்கன்னா 1215 வந்து மகாசாசனம். அப்ப உலகம் உருவாகி நாகரிகம் உருவானதுல இருந்தே அப்பப்போ மனித உரிமை மீறல் நடந்திருக்குன்றத வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ 1776 பாத்தீங்கன்னா அமெரிக்க சுதந்திர பிரகடனம் மற்றும் உரிமைகள் மசோதா. 1787 ஐக்கிய நாடுகளினுடைய அமைப்பு சட்டம். 1789 மனித உரிமைகள் மீதான பிரெஞ்சு பிரகடனம். ஓகேங்களா. 1946 மனித உரிமைகள் மீதான ஐநா ஆணையம். 1929 பூர்ண சுயராஜ் வந்து கொண்டாடினாங்க இல்லையா. அப்ப அந்த பூர்ண சுயராஜ் கொண்டாடும் பொழுதே மனித உரிமை எங்களுக்கு வந்து என்ன உரிமைகள் வந்து வேணும், அடிப்படை உரிமைகள் இருக்கக்கூடிய அந்த சாராம்சத்தை அப்படியே வந்து என்ன வெளிப்படுத்தினாங்கன்றத நம்ம வந்து பாக்குறோம். 1949 ஜெனீவா மாநாடு. இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. 1948 மனித உரிமைகளுக்கான சர்வதேச பிரகடனம். 1950 மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்களின் பாதுகாப்புக்கான ஐரோப்பிய மாநாடு. 1961 ஐரோப்பிய சமூக சாசனம். 1966 பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகள் மீதான சர்வதேச உடன்பாடு, ICCS சொல்லுவோம். குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள் மீதான சர்வதேச உடன்பாடு, ICCPR அப்படின்னு சொல்லுவோம். மற்றும் முதலாவது குடிமை மனித தன்மையற்ற அல்லது தரக்குறைவாக நடத்துதல் அல்லது தண்டித்தல் மீதான சர்வதேச உடன்பாட்டிற்கு தேர்வு முறை மரபொழுகு, UNGCAT அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். 1993 மனித உரிமைகள் மீதான உலக மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயல் திட்டம் வியன்னா பிரகடனம். ஓகேங்களா. வியன்னா பிரகடனம் 1993. அதே ஆண்டுல தான் இந்திய அளவுல பாத்தீங்கன்னா மனித உரிமை ஆணையத்தை வந்து அரசாங்கம் வந்து நிறுவுறாங்க. அதுன்றது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ மனித உரிமையை பத்தி உங்களுக்கு டீட்டெயில்டா வந்து தகவல் வந்து தெரிஞ்சிருக்கும். மாநில மனித உரிமை ஆணையம் இங்கே தமிழ்நாட்டில் 1993 மாநில மனித உரிமைகள் ஆண்டு அந்த சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பல்வேறு உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அங்கேயே வந்து தேர்வு குழு வந்து இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதோடைய நோக்கம், கடமை, இது எல்லாத்தை பத்தியும் வந்து சொல்லிட்டாங்க அந்த மனித உரிமை பத்தின சார்ட்டர்ல. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ பணிகள். ஓகேங்களா. இதற்கு ஒரு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் இருக்காங்க. சிவில் நீதிமன்றத்திற்கான அதிகாரம் இங்க இருக்கு. ஓகேங்களா. இவங்க வந்து சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இழப்பீடு கொடுங்கன்னு வந்து என்ன இவங்களால உத்தரவு வந்து கொடுக்க முடியும். ஓகேங்களா. இன்னும் சில கேஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்டிபிகேட் வந்து டிராப் ஆகி நிக்குது. ஹைகோர்ட்ல போறாங்க, இல்ல மாவட்ட நீதிமன்றத்துக்கு போறாங்க. அந்த நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டெத் சர்டிபிகேட்டை வந்து கொடுங்கன்னு உத்தரவு போட்டாங்க. உத்தரவு போட்டுமே வந்து கொடுக்க முடியல. ஓகேங்களா. அப்ப அந்த நேரத்துல வந்து மனித உரிமை ஆணையம் தான் வந்து தலையிடுறாங்க. அப்ப மனித உரிமை ஆணையம் தலையிட்டு அபராதத்தையும் வாங்கி சர்டிபிகேட்டும் வாங்கி கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியும். ஏன்னா இவங்களுக்கு நீதிமன்றத்துக்கான அதிகாரம் இங்க இருக்கு. ஒரு சிவில் நீதிமன்றத்துக்கான அதிகாரம் இங்க இருக்கு. கிரிமினல் கிடையாது. இது சிவில் வழக்கு மட்டும்தான் விசாரிக்கும். ஓகேங்களா. ஸோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்க முடியும். ஆமா, இழப்பீடு வந்து கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கலாம். அது வந்து கொடுத்தே ஆகணும். மேக்சிமம் வந்து கொடுத்துருவாங்க. கொடுக்க முடியாம போகும்பொழுது அது சட்டப்பூர்வமா பெரிய பிரச்சனைகளுக்கு வந்து எடுத்துன்னு போகும். ஓகேங்களா. ஸோ மனித உரிமை ஆணையத்துடைய இது. இப்ப மாநில மனித உரிமை ஆணையத்துடைய குழுக்களை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த குழுவுல பாத்தீங்கன்னா அந்த செலக்ஷன் குழுவுல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இருப்பாரு, சபாநாயகர் வந்து இருப்பாரு, துணைத் தலைவர் வந்து இருப்பாங்க, டெபுட்டி சேர்மன். ஸோ மேலவை இருக்கக்கூடிய இடங்கள்ல எதிர்கட்சி தலைவர் வந்து இருப்பாரு, தலைமை நீதிபதி இருப்பாரு. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அந்த குழு வந்து உருவாக்குறாங்க. அடிப்படை உரிமைக்கும் மனித உரிமைக்கும் சில பேசிக்கான வித்தியாசங்கள் வந்து இருக்கு நம்மளுடைய புக்ல. ஓகேங்களா. ஸோ மனிதன் தன்மானத்தோடு சுதந்திரத்துக்கான பேசிக் டிக்னிட்டி, அவன் மனிதனாவே பிறந்துட்டனா அந்த மனிதனுக்குரிய ஒரு பேசிக் டிக்னிட்டி இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன மனிதனுடைய உரிமைகள். பட் அடிப்படை உரிமைகள்ன்றது என்னன்னா குடிமக்கனுக்கு நீங்க சிட்டிசன்ஷிப் வாங்கினா மட்டும்தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கும். பட் இங்க வந்து ஹியூமன் ரைட்ஸ் நீங்க ஹியூமனா இருந்தாவே வந்து கிடைச்சிடும்ன்றத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகள் இதில் அடங்கியுள்ளன. இதை வந்து பறிக்க முடியாது. இங்க பாத்தீங்கன்னா இயல்பு வாழ்க்கைக்கு ஆதாரம், இது அடிப்படை தேவை. இது வந்து இயல்பு வாழ்க்கை. இது வந்து ஒரு நார்மலான ஒரு லைஃபை லீட் பண்றதுக்கு அல்லது ஒரு நல்ல லைஃபை லீட் பண்றதுக்கு தேவையான ரைட்ஸ் தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பட் இங்க அப்படி இல்லை. ஒரு பேசிக்கா நான் உயிர் வாழறதுக்கு ஆதாரமா சில ரைட்ஸாவது எனக்கு இருக்கணும்ல, அதை மட்டும் கொடுக்கறது தான் வந்து இந்த மனித உரிமைகள். ஓகேங்களா. பேசிக்கா ஃபண்டமெண்டலா
இப்போ ஒரு கைதியை வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா டாய்லெட் போக விடணும். ஓகேங்களா, அந்த இடம் வந்து சுத்தமா இருக்கணும். ஃபண்டமெண்டலா வந்து நோய் கிருமி வந்து தாக்கக்கூடாது. அப்ப இங்க வந்து நான் உயிர் வாழ்றதுக்கு தேவையான சில வசதிகள் வந்து இருக்கணும். இது வந்து பாலினத்தை சார்ந்தோ நாடு சார்ந்தோ வந்து இருக்கக்கூடாது. உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இது வந்து பொருந்தும். ஓகேங்களா, அடிப்படையா அவன் உயிர் வாழ்றதுக்கு சில ரைட்ஸை கொடுத்தே ஆகணும். அதான் வந்து ஹியூமன் ரைட்ஸ். பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது அப்படி இல்லை. ஓகேங்களா, ஒரு இயல்பான வாழ்க்கை, ஒரு நல்ல லைஃபை வந்து வாழ்றதுக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒருவேளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு வந்து இல்லை அப்படின்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, ஒரு அதிகார அமைப்புகள் வந்து இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு உத்தரவாதம் கொடுக்கறதே வந்து யார் அப்படின்னா அரசியல் அமைப்பு. அதை மீறப்படும் பொழுது சுப்ரீம் கோர்ட் வந்து வராங்க. பட் இங்க பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரையும் அந்தந்த மாநிலங்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. அதுவும் வந்து இப்பதான் வந்து சமீப காலத்துல வந்து பொறுப்பேற்று வந்து ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஓகேங்களா, உலக அளவுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை இருக்கும் பொழுது அதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய அளவு ஒரு சாவர்னிட்டி, இறையாண்மை கொண்ட ஒரு அமைப்பா வந்து உலக அல்லது ஐநாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை ஆணையம் கிடையாது. ஓகேங்களா, அவங்களுக்கு சாவர்னிட்டி இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ உலக அளவுல மனித உரிமை மீறல் நடந்தா அதை தடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. பட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆச்சுன்னா அதை கண்டிப்பா வந்து வாங்கிக்கலாம், சுப்ரீம் கோர்ட் நமக்காக இருக்குன்றத சொல்றாங்க. அப்ப இரண்டுத்தையும் பார்க்கணும். இப்ப அடுத்தது வந்து கன்சியூமர் ரைட்ஸ், நுகர்வோருக்கான உரிமைகள். நுகர்வோர்னா என்ன சார்? நுகர்வோர்னா என்ன? சாதாரணமா வந்து ஒரு ஒரு கூட்ஸை வாங்குறோம், ஒரு பொருளை வாங்குறோம், நுகர்வோர் தான். ஒரு இடத்துல போய் ஒரு சர்வீஸை கெயின் பண்றோம், நுகர்வோர் தான். ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போடுறோமா, டாக்டர் சர்வீஸ் கொடுக்குறாரு, அப்ப நம்ம நுகர்வோர். ஓகேங்களா, ஒரு இடத்துல போய் படிக்க போறோம், இல்லை ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர் போறோம். ஓகேங்களா, அப்ப எங்கேயோ போய் சர்வீஸை வாங்கினாலும் சரி, எங்கேயோ போய் ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, அந்த வாங்கக்கூடிய ஆள் வந்து என்னன்னா நுகர்வோர். ஓகேங்களா, அப்ப அந்த நுகர்வோருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு வந்து தேவை. நுகர்வோருக்கு சட்டம் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்குன்றது தேவை. நுகர்வோர் வந்து பாதிக்கப்படக்கூடாது. ஓகேங்களா, அந்த சர்வீஸ்ல வந்து அவருக்கு வந்து திருப்தி இல்லை அப்படின்னா அவருடைய பணம் வந்து வேஸ்ட். ஒரு பொருள்ல வந்து திருப்தி இல்லை அப்படின்னா அவருடைய பணம் வந்து வேஸ்ட். ஓகேங்களா, நுகர்வோர்கள் அதிகமா வந்து இழுக்கப்படுறதுக்கு காரணம் என்னன்னா விளம்பர உலகம். எப்பவுமே வந்து போன்லயே இருக்கும். அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. நம்ம எது எடுத்தாலும் வந்து விளம்பரம் தான். அப்ப அந்த விளம்பரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மள அந்த பொருள் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மூளையை வந்து செலவு செய்து அப்ப ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்குள்ள வந்து போகிறோம். ஓகேங்களா, இப்ப எதை பார்த்தாலும் வாங்கி சேர்க்கணும், எதை பார்த்தாலும் வாங்கி சேர்க்கணும்னு ஒரு நுகர்வு கலாச்சாரத்துக்கு போகிறோம். ஆனா அப்படி போனாலும் பரவாயில்ல, அங்க இருக்கக்கூடிய பொருள் நியாயமான விலையோட நியாயமான தரத்தோட இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லைன்னா அது வந்து என்ன, ஒரு மனிதனை வந்து ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தத்திலேயே வந்து என்ன உழற்ற விடும். அதுலயே வந்து சிக்கிக்கிட்டே வந்து இருப்பாங்க. அப்ப இது எல்லாத்துல இருந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஒரு அட்ராக்டிவான ஒரு விளம்பரத்தை பார்த்து மனிதன் வந்து போகக்கூடாது அப்படின்னா அப்ப நுகர்வோர் சட்டம் வந்து காப்பாற்றும். சார் நுகர்வோர் சட்டம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்க ஓடிபியை சொல்லுங்க, 10,000 நான் போடுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேங்க்ல இருந்து கால் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப நீங்க வந்து என்ன பாதிக்கப்படுறீங்க. ஓகேங்களா, உங்களுடைய நுகர்வு வந்து என்ன பாதிக்கப்படுது. நீங்க ஓடிபி சொல்றா உங்களுடைய பணம் வந்து போகுது. அப்ப அதுவும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே நீங்க வந்து என்ன ரெமிடிஸ் வந்து தேடிக்கலாம். அப்ப இதுல வந்து என்ன இதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன்ல வந்து சேராதுங்க. இதுக்கும் வந்து என்ன மல்டி டைமென்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, இப்ப சமீபத்துல கூட வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்தந்த ஹோட்டலுக்கு போய் வந்து திடீர்னு வந்து விசிட் வந்து பண்றாங்க. ஓகேங்களா, சோ இது வந்து அப்ப உணவு சம்பந்தப்பட்ட இடத்துல மட்டும்தான் நம்ம நுகர்வு பண்றோமான்னு கேட்டா அப்படி கிடையாது. அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ இன்னொரு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து போறீங்க, அங்க போய் வந்து ஒரு மெடிசன் வாங்குறீங்க. நீங்க வந்து ஒரு மாத்திரை 2 மாத்திரை வாங்க போறீங்க, அங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. அங்க எக்ஸ்பிரி டேட் தெரியாது. ஒருவேளை காலாவதியான மருந்தை வந்து கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? அப்ப அது வந்து என்ன உங்களுடைய ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்ப நீங்க வந்து என்ன பாதிக்கப்பட்டுதான் இருக்கீங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, கடைக்காரங்களே சொல்லுவாங்க, நாங்க இதுவரையும் எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டோம், ஏதோ ஒரு பீஸ் தவறுதலா மாறிச்சு, அந்த ஒரு பீஸ் உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100ல் 1 தான் நடக்கணுவாங்க. ஆனாலும் பாதிக்கப்பட்டது தானே. அப்ப அங்கேயும் வந்து என்ன நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான் வந்து வருது. ஓகேங்களா, இன்னொரு இடத்துல வந்து நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் வந்து என்ன இலவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஒரு ஃபேன் வந்து ஃப்ரீ அப்படின்ற ஒரு சினாரியோ. ஃப்ரிட்ஜை வாங்குவோம், ஃப்ரிட்ஜ் நல்லா இருக்கும். ஆனா ஃபேனை வாங்குவோம், ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துல ரிப்பேர் ஆயிடும். அப்ப 3 மாசத்துல ரிப்பேர் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஃபேன் வந்து தரம் இல்லை. அப்ப அதுவும் என்ன நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் தான். ஓகேங்களா, ஃபேன் வந்து தரம் இல்லை. இன்னொரு இடத்துல உணவு பொருளே வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அங்கே பார்த்தா எக்ஸ்பிரி டேட் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு ரொம்ப நெருக்கமான டைம் தான் வந்திருக்கும், ஒரு 10 நாளோ 5 நாட்களோ. அப்போ அது போல ஒரு சுச்சுவேஷன்ல இதை மாதிரி வந்து சேல் பண்றாங்கன்னா அப்பயும் நுகர்வோர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க.
என்ன பண்ணுவாங்க நுகர்வோர்கள், என்ன பண்றதுனே தெரியாம ஒரு அதிகமா வந்து வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அது வந்து அவங்களுக்கு வந்து வேஸ்ட். அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து உன்னோட சம்பளம் 10,000, உன்னோட சம்பளம் 30,000 சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் சம்பளம் வந்து வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு பொருட்களுடைய விலையை வந்து மாத்தி கொடுக்குறாங்களான்னு கேட்டா அப்படிலாம் கொடுக்க முடியாது இல்லையா? இப்ப ஷாம்போட விலை ₹1 அது எல்லாருக்கும் ₹1 தான். ஓகேங்களா? சோப்போட விலை ₹20 அது எல்லாருக்கும் ₹20 தான். கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏழை இந்தியனுக்கும் வந்து ₹20 தான், பணக்காரங்களுக்கும் வந்து ₹20 தான். ஆனா வந்து பொருளாதாரம் வேற வேற இருக்கு. அப்ப உன்னுடைய பொருளாதாரத்துக்காக ஒவ்வொரு பொருளுடைய விலையை மாத்தி மாத்திலாம் வந்து விற்க முடியாது. ஆனா இந்த அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மத்த பொருள்லாம் விட்டுருங்க, லக்ஸுரி பொருள்லாம் வந்து விட்டுருங்க. இந்த அடிப்படையான சில பொருள் வந்து தேவைப்படுது இல்லையா? ஒரு மூட்டை அரிசி வந்து ₹1000 விற்கிறாங்க. என்னால வந்து ஒரு மூட்டை அரிசி வந்து வாங்க முடியாது. என்னுடைய சம்பளமே வந்து ரொம்ப கம்மி. நான் வந்து ஒரு தினக்கூலியா இருக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல அவனுக்கு அடிப்படை தேவை அந்த அரிசி தான். அவனுக்கு அடிப்படை தேவை அந்த பருப்பு தான். அவனுக்கு அடிப்படை தேவை அந்த எண்ணெய் தான். அப்ப அந்த அரிசி, பருப்பு, எண்ணெய், அந்த ஒரு சோப்பா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அதே நேரத்துல அது நியாயமாவும் வந்து போய் சேரணும் அப்படின்ற பட்சத்துல தான் வந்து என்ன பண்றாங்க, அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டரி சிஸ்டம் சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு, ஓகேங்களா, ரேஷன் கார்டை கொடுத்துட்டு ரேஷன் கடையில போய் வந்து வாங்க வைக்கிறாங்க. அப்ப ரேஷன் கடையில போய் வாங்குறதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஸோ எனக்கு இந்த அடிப்படை பொருட்கள் எல்லாமே ஓரளவு சகாயமான விலையில, என்னுடைய கையை கடிக்காத விலையில வந்து எனக்கு கிடைக்குது. இதனால நானும் என்னுடைய ஃபேமிலியும் உயிர் வாழ்றோம், அந்த உத்தரவாதம் வந்து கொடுக்குறாங்க. அப்ப அதுவும் வந்து நுகர்வோர் சட்டம் தான். அப்ப அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்ன்றது பல்வேறு டைமென்ஷன்ல வந்து இருக்கு, வெவ்வேறு டைமென்ஷன்ல வந்து இருக்கு. நீங்க டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். அது போல நீங்க கேள்விப்பட்ட வித்தியாசமான சில நிகழ்வுகளையும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். நுகர்வோர் ரீதியா கன்சியூமர் கோர்ட்டை அணுகி என்னென்ன பரிகாரங்களை வந்து தேடிக்கிட்டாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நுகர்வோர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா நீங்க போய் கன்சியூமர் கோர்ட்ல வந்து கேஸ் போடலாம். அந்த கன்சியூமர் கோர்ட்ல வந்து கேஸ் போடுறதுக்கு வழக்கறிஞர்கள்லாம் வந்து தேவையான்னு கேட்டா இல்ல, நீங்களே கூட வந்து வாதாடிக்கலாம், வழக்கறிஞர்களை வச்சு வாதாடிக்கலாம். அதே போலதான் மனித உரிமை ஆணையம், ஒரு சிவில் நீதிமன்றத்துக்கு இணையா வந்து ஒரு அந்தஸ்து வந்து இருக்கு இல்லையா, அங்க போய் நீங்க வந்து கேஸ் போடுறீங்கனாலும் அந்த கேஸ் நீங்களே வாதாடிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தகுந்த ஆதாரம் இருந்தா போதும். ஓகேங்களா? அப்ப இங்கெல்லாம் போகும்பொழுது விரைவாக நீதி அளிக்கப்படும். எந்த அளவு சீக்கிரமா வந்து விசாரிக்க முடியுமோ அந்த அளவு விசாரிச்சு கொடுக்கணும்னு பாக்குறாங்க. சில கேஸ் மட்டும்தான் வந்து காலதாமதமாகும். சில கேஸ் எல்லாம் வந்து சில மாதங்கள்லயே வந்து என்ன முடிஞ்சிடும். மேக்சிமம் வந்து சில மாதங்களுக்குள்ளேயே மனித உரிமை சம்பந்தப்பட்ட கேஸும் சரி, கன்சியூமர் சம்பந்தப்பட்ட கேஸும் வந்து முடிஞ்சிடும். இப்ப இந்த கன்சியூமர் ரைட்ஸ் ரிலேட்டடா டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான சில கொஸ்டின் ஏரியா மட்டும் நம்ம பார்க்க போறோம். இல்ல பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் கன்சியூமர் டே, ஓகேங்களா, அதாவது இந்திய அளவில் இருக்கக்கூடிய கன்சியூமர் டே இப்ப சமீபத்துல முடிஞ்ச டிசம்பர் 24, ஓகேங்களா. ஸோ இந்தியாவினுடைய நுகர்வோர் தினம்ன்றது டிசம்பர் 24, உலக நுகர்வோர் தினம்ன்றது மார்ச் 15, உலக நுகர்வோர் தினம்ன்றது மார்ச் 15. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையும் இந்த கன்சியூமருக்குன்னு சொல்லிட்டு சட்ட பாதுகாப்பு வந்து இப்பதான் வந்திருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி வரலையான்னு சார் கேட்டீங்கன்னா வரவே இல்லை. 1966 தான் முதல் என்ன பண்றாங்க அப்படின்னா கன்சியூமர் கைடன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா. அப்ப இது வந்து ஒரு அரசாங்கத்தால அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பான்னு கேட்டா கிடையாது. இவங்க சிம்பிளி ஒரு என்ஜிஓ தான். ஓகேங்களா? இவங்க வந்து யாரு அப்படின்னா ஒரு என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நுகர்வோர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்கப்பா, உங்களுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு வந்து தேவை, கலப்படம் இல்லாத பொருளை வாங்கணும், இது போல விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா தான் இந்த என்ஜிஓ வந்து இருந்தது. ஸோ கன்சியூமர் கைடன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியா 1966. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கீமத் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு இதழை வந்து விடுறாங்க. மாசத்துக்கு 2 வாட்டி இந்த நியூஸ் பேப்பர் வந்து வரும். ஓகேங்களா? அது மேகசின் சொல்லுவோம். ஓகேங்களா? மேகசின். அப்ப மாசத்துக்கு 2 வாட்டி வந்து கீமத்ன்ற மேகசினை வந்து ரிலீஸ் பண்ணி அது மூலியமா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மனிதர்களுக்கான அந்த நுகர்வோர் உரிமைகளை பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் தாண்டி 2016 அப்புறமா இந்த பிஸ், அதுக்கப்புறம் அக்மார்க், ஆர்டிஐ இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து எவால்வ் ஆகுறாங்க. ஒரு பொருள் வாங்குறோம், ஐஎஸ்ஓ சான்றிதழ் கொடுக்கப்பட்டது, இன்னொரு பொருள் வாங்குறோம், அக்மார்க் சான்றிதழ் வந்து கொடுக்கப்பட்டது, 916 தங்கம் வந்து வாங்கி விட்டீர்களா, அப்புறம் வந்து பிஎஸ் சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. அப்ப இவங்க எல்லாருமே இந்த அமைப்புகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சான்றிதழ்ன்றது மனிதனுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது. ஆமா, மனிதனுக்கு என்ன கொடுக்குது, ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது. இந்த சான்றிதழ் இருக்கக்கூடிய பொருளை வாங்குறோம், இந்த சான்றிதழ் இருக்கக்கூடிய தங்கத்தை வாங்குறோம், இந்த அக்மார்க்கு முத்திரையிடப்பட்ட விவசாய பொருட்களை வந்து வாங்குறோம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா மனிதனுக்கு ஒரு படி மேல நம்பிக்கை வந்து கொடுக்குது. இதையும் தாண்டி ஒரு ப்ராடக்ட் மேல உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஆர்டிஐ ஃபைல் பண்ணலாம். 2005 வந்து என்ன
ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலியமா அந்த பொருள் சம்பந்தப்பட்ட அதுல என்னென்னலாம் இன்கிரீடியன்ட் இருக்கு, என்னென்ன கலவைகள் வந்து இருக்கு, அந்த பொருள் சாப்பிட்றதுனால என்னுடைய உடலுக்கு என்னென்ன உபாதைகள் வரும் ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கீங்களா, அந்த டேட்டாவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஆர்டிஐ மூலயமா வந்து வழக்கு பதிஞ்சு அந்த தகவல்கள் எல்லாத்தையும் வந்து வாங்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இந்தியாவில் 1986 தான் வந்து கொண்டுட்டு வராங்க. இதுதான் சட்டப்பூர்வமா கொண்டுட்டு வந்த முதல் சட்டம். ஓகேங்களா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அப்ப 1966 வந்து உருவான இந்த சொசைட்டி, அந்த கன்சியூமர் கைடன்ஸ் சொசைட்டி ஆஃப் இந்தியான்றது ஒரு என்ஜிஓ. அப்ப அரசாங்கம் வந்து ஒரு முன்னெடுப்போட 1986 என்ன பண்றாங்கன்னா, நுகர்வோர் பாதுகாப்பு மசோதான்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை கொண்டுட்டு வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டுட்டு வராங்க. ஓகேங்களா, இது 1986 டிசம்பர் 24 சட்டமாக மாறிடுச்சு. இதை வந்து சிம்பிளா என்ன பண்ணுவாங்கன்னா கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அதான் வந்து கோப்ரா 1986 எக்ஸாம்பிள் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி ஹெவியாவே வந்து இருக்கு. ஓகேவா, நம்ம டீட்டெயில்டா பார்த்தாலும் இந்த இயர்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, கோப்ரான்றது ரொம்ப முக்கியம். இப்போ இதை தாண்டி நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, கீமட் சொல்லிட்டு ஒரு இதழை வந்து பார்த்தோம், மேகசினை பார்த்தோம். அதே போல இங்க 2019 அக்டோபர் 28 முதல் தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு நுகர்வோர் கவசம் கன்சியூமர் கவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் அடங்கினா ஒரு மேகசினை வந்து ரிலீஸ் பண்றாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லை, தமிழ்நாடு நுகர்வோர் கவசம், இதுவும் உங்களுடைய டாஸ்க் தான். தமிழ்நாடு நுகர்வோர் கவசம் நீங்க டைப் பண்ணுங்களா கூகுள்ல போயிட்டு, அப்போ ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 12 மேகசின் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன, மாசம் ஒரு பிடிஎஃப் வந்து என்ன ரிலீஸ் ஆகிருக்கும். அதை நீங்க டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பல்வேறு டீட்டெயில்ஸ் வந்து என்ன தமிழ்நாடு அரசே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க வந்து பார்த்து பயன்பெறலாம். ஓகேங்களா, அப்ப தமிழ்நாடு நுகர்வோர் கவசம்ன்றது தமிழக அரசால வந்து கொண்டுட்டு வந்தது. ஸோ இதையும் தாண்டி ஆணையங்கள். ஓகேங்களா, ஸோ ஆணையங்கள், நுகர்வோர் கவுன்சில்கள், ஆணையங்கள், இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்காக என்ன பண்றாங்க, நுகர்வோர் பாதுகாப்பு திருத்த சட்டம் 1919 கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019. ஓகேங்களா, 2019 உருவாக்குனாங்க. இதுபடிதான் வந்து என்ன பண்ணாங்கன்னா கன்சியூமர் கவுன்சிலை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அப்ப கன்சியூமர் சட்டம் வந்து முன்னாடியே உருவாச்சு சார். ஓகே, அது முன்னாடி உருவாச்சு. பட் இருந்தாலும் அந்த கன்சியூமர் கவுன்சிலை உருவாக்குறதுக்கும் மற்ற அத்தாரிட்டிஸை உருவாக்குறதுக்கும் நமக்கு இன்னொரு சட்டம் தேவைப்பட்டது. அந்த சட்டம் 2019 வந்து என்ன இயற்றப்பட்டாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா இழப்பீடு கிடைக்கும். ஓகேங்களா, போறீங்க, நீங்க வந்து ஒரு ஹோட்டலால பாதிக்கப்பட்டீங்க, இல்ல ஒரு மெடிக்கல் ஷாப்பால வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க, இல்லைன்னா ஒரு இன்ஸ்டியூட்டால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ தப்பா கிடைச்சிருக்கு, நீங்க கன்சியூமர் கோர்ட்டுக்குள்ள போய் வழக்கு தொடர்ந்து அதுல நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இழப்பீடு வந்து பணமா வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அப் டு 20 lakhs வரையுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இழப்பீடு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இந்த மாநில அளவு இல்லை மாவட்ட அளவுலையும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கன்சியூமர் ஃபோரம் சொல்லுவோம், அந்த மாவட்ட அளவுலையும் வந்து என்ன இங்க இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 உரிமைகள் இருக்குங்க. இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல வந்து கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட் டு ப்ரொடெக்ஷன்ஸ், பாதுகாப்பு. அதாவது ஒரு மருந்து வருது அப்படின்னா அந்த மருந்து நம்ம உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய மருந்தா இருக்கணும். அதனால நம்ம வந்து என்ன அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்ப நம்மளுடைய உயிர் ஆரோக்கியத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாத்தையும் வந்து கொடுக்க கூடாது இல்லையா. அப்ப இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தகவல் அறியும் உரிமை, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணலாம், ஆர்டிஐ மூலியமா கேதர் பண்ணலாம். ஆனா பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அந்த பொருளை என்னென்னலாம் இன்கிரீடியன்ட் இருக்கணும், என்ன மேனுஃபேக்சரிங் டேட்டு, என்ன எக்ஸ்பிரி டேட்டு, ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு தகவல் அந்த லேபிள வந்து போட்டு வந்து ஒட்டி இருப்பாங்க. பிளாஸ்டிக் டப்பாவை, பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து ஒரு முறை யூஸ் பண்ணிட்டோம்னா நசுக்கி தூக்கி போடணும். ஆனா அதுவுமே வந்து அங்க டைப் பண்ணியிருப்பாங்க. இங்க பெரிய குறைபாடு என்ன அப்படின்னா அது வந்து சின்ன லெட்டர்ல வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து என்ன மாநகராட்சி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மூடியை வந்து திறந்து அந்த மூடியை வந்து அந்த பாட்டிலுக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் நசுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, விழிப்புணர்வுலாம் வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. ஆக மொத்தம் அந்த உரிமை, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக லேபிள் வந்து ஒட்டி ஆகணும். ஓகேங்களா, அப்ப அதை பத்தி பேசுறது தான் அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து அங்க வந்து இருக்கு. ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன். இந்த ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன்னா வந்து என்ன அப்படின்னா அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட டெக்னிக்கலான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கு இல்லையா. சே எக்ஸாம்பிள், அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்டு கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடா கவர்மெண்ட்டுடைய வழிகாட்டுதல்கள் என்னெல்லாம், அதெல்லாம் வந்து என்ன நம்ம கேட்டு வாங்கி படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் தேர்வு செய்யக்கூடிய உரிமைனா வந்து என்னன்னா
முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஷாம்புன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் அது வந்து என்ன வெவ்வேறு லேபிளில் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதில் நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் இதுதான் வாங்கணும் அப்படிலாம் வந்து இல்லை. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் டு பி ஆஸ்க்டு, கேட்கப்படக்கூடிய உரிமை. ஓகேங்களா, கேட்கப்படக்கூடிய உரிமைனா என்னன்னா, நீங்க வாங்குறீங்க ஒரு பொருள், அந்த பொருள் தரம் இல்லாம போகுது அப்படின்னா நீங்க தாராளமா போய் அந்த கடைக்காரங்கிட்ட போய் இந்த பொருள் தரமா இல்லை, இந்த பொருள் வந்து சரியில்லை அப்படின்னு உங்களால கேட்க முடியும். ஓகேங்களா, சம்பந்தப்பட்ட கடைக்கிட்டயோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டயோ இல்லை யார்கிட்ட வேணாலும் அந்த பொருள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட வந்து உங்களால கொஸ்டின் வந்து கேட்க முடியும். எதுவும் வந்து வரலன்னா நீங்க வந்து கம்ப்ளைண்ட்டே வந்து என்ன பண்ணலாம், ரைட்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரைட் டு சீக் ரெமிடி. ஓகேங்களா, ஒருவேளை கேட்டு உங்களுக்கான நிவாரணம் அங்கே கிடைக்காத பட்சத்தில் நீங்க கன்சியூமர் கவுன்சில் கிட்ட போய் இல்லை கன்சியூமர் கோர்ட் கிட்ட போய் நீங்க உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து என்ன ஃபைல் பண்ணி அது மூலியமா வந்து ரெமிடிஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து எப்போ உருவாக்குனாங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷனுடைய எஸ்டாப்ளிஷன்ஸ் 93ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சட்டம் உருவானாலும் அதை வந்து எப்போ வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை தாண்டி மனித உரிமைகள் ஆணைய சட்டம் 93 படி கீழ் வருவோரில் யார் அதன் தலைவராக இருப்பார். ஓகேங்களா, ஸோ தேசிய மனித உரிமை ஆணையத்தை பொறுத்தவரையும் நான் வந்து சொல்லிட்டேன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் வந்து ரிட்டையர்டு. ஓகேங்களா, அப்ப இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி. இதுவே வந்து மாநிலம் கேட்டா உயர் நீதிமன்றம், அவ்வளவுதான். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் உறுப்பினர்களை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் வேலையில் எத்தனை பேர் வந்து இருப்பாங்க, 6 பேர் கொண்ட குழு நம்ம பார்த்தோம் இப்பதான். ஓகேங்களா, லோக்சபா ராஜ்யசபால இருக்கக்கூடிய ஆப்போசிட் மெம்பர் பிளஸ் வந்து டெபுட்டி சேர்மன், ஸ்பீக்கர், இதையும் தாண்டி வந்து என்ன பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள், இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கமிட்டி தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் இருக்கக்கூடிய மெம்பரை செலக்ட் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு வந்து என்ன பண்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. இன் சிமிலர் வே வந்து என்ன ஸ்டேட்டுக்கும் வந்து இருக்கு, ஸ்டேட்டுக்கும் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து என்ன கொஸ்டின்ஸ். இப்போ இது சார்ந்து வந்து ரிலேட்டடா ரொம்ப பேசிக்கா வந்துருக்கு. இந்த சாப்டர் வந்து ஹியூமன் ரைட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா கன்சியூமர் ரைட்ஸாக இருக்கட்டும் ரொம்ப பேசிக்காக வந்து கேட்பாங்க. இப்போ நான் கொடுத்த தகவல்லாம் வந்து எதன் அடிப்படையில், ஒருவேளை நீங்கள் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறீங்க அப்போ வந்து கன்சியூமர் ரைட்ஸை பற்றி விவரினா அப்போ நீங்கள் இந்த பாயிண்ட் எல்லாம் எழுதணும், ஹியூமன் ரைட்ஸை பற்றி விவரினா அப்போ இந்த பாயிண்ட் எழுதணும். ஆனால் இந்த ப்ரிலிம்ஸ் லெவலில் இந்த குரூப் 4க்குலாம் வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இந்த சட்டங்கள் எப்போ உருவாச்சு, எந்தெந்த நாட்களில் எந்தெந்த இயரில் வந்து ஜெனீவா மாநாடு எப்போ நடந்தது, பிரகடனங்கள் எப்பெல்லாம் வந்து உருவாச்சு. ஸோ இவ்வளோதான் பேசிக்காக வந்து கேட்குறாங்க. நான் உங்களுக்கு சொன்ன டாஸ்க் ஞாபகம் இருக்கா, சமீபத்தில் நடந்த முக்கியமான கேசஸ் நீங்கள் நியூஸ் பேப்பரில் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த டாஸ்க் வந்து எழுதுங்க. தேசிய மற்றும் மாநில மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் இப்போ வந்து யார் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மற்றும் இந்திய அளவில், அந்த டாஸ்கே வந்து என்ன கண்டுபிடிச்சி வந்து எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ கண்டினியூஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ இதோட நான் வந்து ரிவிஷன் கிளாஸில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ரிவிஷனுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வந்து தேவைப்படுது அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாலிட்டியில் இந்த ஒரு சாப்டருக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும், ஷார்ட்கட் இருந்தால் நல்லாயிருக்கும், இது போல் உங்களுக்கு ரிவிஷனுக்கு எப்படி வகுப்பு போனால் நல்லா இருக்கும்ன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்றது போல் ரிவிஷனுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.